Taste the Daily. நந்தகுமார் சார், என்ன பண்ணுறாங்க திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில்? ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சிட்கோ சீனு சார் சொல்கிறாரு. என்ன தான் பண்ணுறாங்க? இல்லை, நம்ம எந்த எம்பியுமே இங்கேருந்து தேர்ந்தெடுத்து போகிறவங்க ஒன்றுமே பண்ணலை, எந்த கட்சியாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நம்ம குற்றச்சாட்டு சுமத்திட முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கங்கிறதுக்கு பேராமீட்டர்ஸ் இருக்குது, அளவுகோல்கள் இருக்குது. ஒன்று, டிபேட்டில் எவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அடுத்தது ப்ரைவேட் மெம்பர் பில் எத்தனை தாக்கல் பண்ணுறாங்க, பாராளுமன்றத்தில் கேள்விகள் எத்தனை கேட்குறாங்க, அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் என்ன எந்த அளவுக்கு இருக்குது. இதுதான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அங்கே போகும்போது அது செய்கிறது. நம்ம இதில் பார்க்கும்போது இன்றைக்கி ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா இந்தியாவுடைய சராசரி அது எல்லாமே டேட்டா இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற டேட்டா இந்த 18வது லோக்சபாவில் 24 ஜூனில் இருந்து 10 டிசம்பர் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா நான் சொல்கிறேன். இதில் பார்க்கும்போது இன்றைக்கி தமிழ்நாடு கேள்விகள் கேட்கறது ஆல்மோஸ்ட் ஒரு 1059 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது பாராளுமன்றத்தில். புரியுது, கேள்விகள் கேட்கறது அப்படின்றது கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன், மக்களுக்காக என்ன கேட்டிருக்காங்க இல்லை அதை தான் சொல்ல வரேன் நான். ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சில புள்ளி விவரங்களையும் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி இன்றைக்கி தனிநபர் மசோதா 11 தமிழ்நாட்டிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 375 டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டு மொத்தமான தமிழ்நாட்டிலிருந்து வர்றது. இதில் நீங்கள் டிபேட் அளவில் பார்க்க போனீங்கன்னாக்கா தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. அதுக்கு அடுத்தது கேரளா, ராஜஸ்தான் வருது. இதே தனிப்பட்ட நபர் மசோதாவில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கும். நமக்கு முன்னாடி கேரளா அதிகமாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. உங்க கணக்கெல்லாம் நான் எடுத்து கொஸ்டின்ஸ்ல 4வது இடத்துல இருக்கும். மக்களுக்கு புரியாது, அவங்க நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்றத மக்கள். இந்த கேள்விகள் எல்லாமே மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு உண்டான கேள்விகளை தான் அங்கே பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன வருதுன்னா, இந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி சமவிகிதத்தில் பங்காற்றி இருக்காங்களா? 2 வகையில் நான் பார்க்குறேன். ஒன்று, தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு எப்படி, அது நேஷனல் ஆவரேஜோட எப்படி ஃபேர் ஆகுது. அடுத்தது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்ச 39 எம்பிக்களுமே அந்த அளவுக்கு சரியான வகையில் பங்காற்றுறாங்களாங்கிறது தான். நான் முதல்ல கொடுத்த புள்ளி விவரம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சராசரியை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த டிபேட்ல 32 எம்பிக்கள் பின்தங்கி இருக்காங்க. 39 பேர்ல மீதி 7 பேர் தான் இதை சராசரிக்கு மேல அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு தனிநபர் மசோதால வெறும் 4 பேர் தான் அதை பயன்படுத்தி இருக்காங்க. 35 எம்பிக்கள் அதை பயன்படுத்தாம இருக்காங்க. கேள்வி கேட்கறதுல 21 பேர் கேள்வி கேட்காம இருக்காங்க, பின்தங்கி இருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். கேட்கல, அதுக்காக தான் மக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த புள்ளி விவரம் கொடுக்கறோம்னா, அந்த புள்ளி விவரங்கள் மக்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுங்கிறது தெரியும். இல்லன்னா என்ன ஆகுனா, அதிமுக வந்தா திமுகவை குற்றச்சாட்டு சொல்றதும், இதை திமுக எதிர்கட்சியா இருந்தா அதிமுகவை குற்றச்சாட்டுறதும் இது மக்களுக்கு யதார்த்தமான போயிடும். அட இவங்க இருந்தா அவங்க சொல்லுவாங்கப்பா, அவங்க இருந்தா இவங்க சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரி இல்லாம இந்த புள்ளி விவரத்தை நான் ஏன் கொடுக்கறேன்னா, அது எந்த இடத்துல ஏற்கனவே நமக்கு இப்ப பிரச்சனைகள் இருக்குங்கிறத நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வின்டர் சீசன்ல கூட இன்னைக்கு ஏகப்பட்ட அமளி துமளி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றங்கிறது நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த உறுப்பினர்களுடைய வேலை என்னன்னா, மக்களுக்காக அங்க போய் குரல் எழுப்புறது, மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறது, தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை போராடுறது, தேவையான விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றது. இப்போ நாடாளுமன்றத்தில் அமளித்துமளி நடக்குதுன்றீங்க, அதுல அந்த 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க தானே? இப்போ அமளித்துமளி பண்ணிட்டு வெளிநடப்பு பண்றதுனால மக்களுக்கு என்ன பயனாங்க? சொல்ல வரேன், அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ இந்த இடத்துல பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும், இதை நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தையும் இதில் நான் சேர்த்துறேன். என்னன்னா, இப்போ இந்த எல்லா உறுப்பினர்களுமே சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ எதுக்காக போறதுன்னா, வெளிநடப்பு பண்றதுக்காக போறது இல்லை, கூச்சலுக்காக நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறது இல்லை. நீங்க போராடுறது உங்களுடைய ஜனநாயக தார்மீக உரிமை, குரல் எழுப்ப வேண்டியதுக்கு நீங்க எழுப்பணும். ஆனா நீங்க அங்க நின்னு போராடணும். நீங்க பாராளுமன்றத்தில் விட்டு வெளியே வந்துட்டோ, இல்ல சட்டசபையிலிருந்து வெளியே வந்துட்டோ, மக்களுக்கு முன்னாடி நீங்க மைக்ல டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறது எந்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்ப இன்னைக்கு நீங்க இப்ப இந்த நீட்டு கேள்வி எழுப்புனீங்க. இந்த நீட்டு எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அருமையான திட்டம் கொண்டு வந்தாரு, உள்ளொதுக்கீடு 7.5%. அது எடப்பாடியினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது இன்னும் எனக்கு ஏன் புரியல, அதிமுக காரங்களே இந்த 7.5% உள்ளொதுக்கீடு இன்னைக்கு பெரிய அளவுக்கு தங்களுடைய சாதனையா போய் வெளியில பேசுறது இல்லை. என்ன காரணம்னா, இன்னைக்கு நீட்டுக்கு எதிர்ப்பு இருக்குதுங்கிறனால
எடப்பாடி அவர்கள் செஞ்ச சாதனையை கூட போய் அவங்க பெருசா வந்து விளம்பரப்படுத்தாம இருக்காங்க. ஆனா இதே திமுக அரசு என்ன பண்ணுச்சு, இரட்டை நிலைப்பாடு எடுத்துச்சு இந்த நீட்ல. அவங்க என்ன சொன்னாங்க, உதயநிதி இப்ப தற்போது இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இப்ப என்ன சொன்னாரு, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டா எனக்கு மந்திர தந்திரம்லாம் தெரியும், இதை வந்து நான் இல்லாம பண்ணிடுவேன்னாரு. ஆனா அதே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த 7.5% 10% ஏத்தி கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களால மந்திர தந்திரம் தெரிஞ்சு இதை நீங்க நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா, நீட்டை இல்லாம பண்ண முடியும்னா இந்த 10% ஏத்தி கொடுக்கணுங்கிற அந்த உறுதிமொழி எதுக்காக வருது? அப்ப இதுல இரட்டை நிலைப்பாடு திமுக எடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு எடுக்கக்கூடிய திமுக எப்படி வந்து அங்க போய் பாராளுமன்றத்துல நீட்டுக்கு எகென்ஸ்டா வந்து அவங்க குரல் கொடுக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த நீட் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு. அப்ப இவங்க இங்க எப்படியாவது வந்து ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இது வந்து இவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஆயிரக்கணக்கான அரசாங்க பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போய் சேர்ந்ததாகவும், நீட்டு வந்தனால இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இடைப்பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் இருக்கு. இந்த நீட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 221 மாணவர்கள் தான் அரசாங்க பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க. அதாவது வருஷத்துக்கு சராசரியா 20 மாணவர்கள் தான். ஆனா இதே எடப்பாடியார் அவர்கள் இந்த 7.5% இல்ல ஒரு நிமிஷம் 7.5% கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 13,800 சீட், மொத்தமா 85 காலேஜ் தமிழ்நாட்டில். அதுல பிரைவேட் காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டான சீட் அலோகேஷன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 600 மாணவர்கள் அரசாங்க பள்ளி படிக்கிற மாணவர்கள் 600 சொச்ச மாணவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரியில் போய் சேர்ற அளவுக்கு வசதி வாய்ப்பை இன்னைக்கு வந்து அதிமுக அரசு போன அரசு ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சு. இவங்க சொன்ன மாதிரியே இந்த 7.5ங்கிறத 10 கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 750 சொச்ச மாணவர்கள் வந்து இன்னைக்கு அரசாங்க பள்ளியில போய் மருத்துவம் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இங்க உண்மையாலுமே இன்னைக்கு கட்சிகள் வந்து ஒரு மக்களுக்காக போராடுதுன்னா, ஒன்னா நீங்க சொன்ன மாதிரி மந்த தந்திரத்தை வச்சு தூக்குங்க, இல்லனா அதிகமான அரசாங்க பள்ளி மாணவர்களை மருத்துவ கல்லூரியில போய் படிக்கிறதுக்கு ஏதுவான நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இது நம்மளுடைய பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது வந்து இன்னைக்கு கருத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ நீங்க சொன்னீங்க இவங்க விளம்பரப்படுத்தலை அப்படின்னு. திமுக மாதிரி விளம்பரப்படுத்தி அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மக்களுக்கு என்ன தேவையோ அதை நல்ல திட்டங்களை இன்னைக்கு காலகட்டம் எப்படின்னா நல்ல விஷயங்களை கூட விளம்பரப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு நாடு இருக்கு. மக்களுக்கு எது நல்லதோ அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா போதும் அப்படின்னா அது விளம்பரம் பண்ணாதான் போய் சேரும், இல்லனா அவங்க ராங் பேமெண்டால விட மாட்டாங்க. இப்ப நீட் தேர்வு மட்டும் இங்க மக்களுக்கான பிரச்சனை இல்ல. இப்ப டங்ஸ்டனுக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, வெள்ள பாதிப்புக்கு நிவாரண நிதி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பத்தி என்ன கேள்வி எழுப்பி இருக்காங்க, என்ன கேக்குறாங்க மத்திய அரசு கிட்ட எம்பிக்கள்? இதே டங்ஸ்டன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தான். அவங்க வந்து என்ன பண்றாங்க, 15/9/2023 மினிஸ்ட்ரி ஆஃப் மைனிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுது. இந்த மாதிரி அரிட்டாப்பட்டியில வந்து மதுரையில் வந்து இவங்க எடுக்கிறதுக்காக உண்டான டீடைல்டு வருது. அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த சுரங்கத்துக்கு உண்டான ஆக்ஷன் வந்து விடுறாங்க. அது ஒரு கம்பெனிக்கும் வந்து அலர்ட் ஆகுது. இப்போ வந்து என்ன பண்றாங்க, நான் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இந்த டங்ஸ்டனை வந்து நாங்க கொண்டு வர விட மாட்டோம். அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வியும் அதிமுக மேலேயும் எனக்கு ஒரு விமர்சனம் வைக்க வேண்டிய கட்டாயம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க வர்ற வரைக்கும் நீங்க எதிர்க்கட்சியா நீங்க செயல்படக்கூடியவங்க எந்த அளவுக்கு நீங்க திராணியா எதிர்த்து இதை கேள்வி கேட்கணும் இல்லையா மக்கள் கிட்ட? நீங்க விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. எதிர்த்து கேள்வி கேட்டாரு எதிர்க்கட்சி இல்ல அவங்க சொல்றது வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு இது நான் ஒரு விமர்சனமா தான் நான் வைக்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த கடந்த 4 ஆண்டு ஆட்சி திமுகவினுடைய 4 ஆண்டு முடிய போகுது. ஏகோபித்த மக்கள் எல்லாம் பெரிய ஆதரவெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அன்ஹாப்பினஸ் இருக்கு, டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதே எடுத்துக்கங்க, நம்ம கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அப்பயும் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து அடையாள உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த போராட்டம் என்ன ஆச்சு? அப்படியே நீர்த்து போச்சு. அப்ப இது எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நீட்டுக்கு அதே மாதிரி சொல்லிட்டு நீங்க கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலையே, இதுக்கு நீங்க என்ன எதிர்த்து போராடி இருக்கீங்க? விலைவாசி இன்னைக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னைக்கு இபி கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னாக்கா 30-40% வந்து இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஏறி இருக்கு. இவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசத்துக்கு ஒரு தடவை இந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல மாத்துவாங்கல. அப்ப இன்னைக்கு வந்து சொத்து வரி உயர்வு எவ்வளவு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கு, இதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இதெல்லாம் செய்ய வேண்டியது ஆட்சியில இருக்கிற ஒரே ஒரு உதாரணம் மட்டும் அடுத்து நம்ம கேள்வி வைங்க. எதிர்க்கட்சி ஏன் கேட்கல அப்படின்றது நியாயமா? கண்டிப்பா நியாயம். என்ன காரணம்னா, இதே வந்து இங்க 4 வழி திட்ட சாலை கொண்டு வரும்போது எடப்பாடியார் ஆட்சியில திமுக எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தினாங்க, யார் யாரெல்லாம் கூட சேர்த்திட்டு போராட்டம் நடத்தினாங்க, எத்தனை ஆர்வலர்னு சொல்றவங்க, சமூக ஆர்வலர்கள், அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. ஆனா எவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க. இதே டாஸ்மாக மூட சொல்லி எவ்வளவு பெரிய போராட்டத்தை எடுத்தாங்க.
ஆனா இன்னைக்கு இதே பரந்தூர் விமான நிலையம் இன்னைக்கு வருது. இந்த பரந்தூர் விமான நிலையம் இதே விவசாயிகளுக்கு என்னைக்கு எப்ப வந்து அவங்க வந்து இந்த 4 வழிச்சாலைக்காக அதாவது எக்ஸ்பிரஸ் வே போடுறதுக்காக விவசாயிகள் வாழ்வாதாரம் அதுல வந்து குறைஞ்ச நிலம் தான் விவசாயிகிட்ட எடுக்கிறது. பெரும்பாலான நிலம் வந்து அரசாங்க நிலத்திலிருந்து எடுக்கிற ஸ்கீம் தான் அது, அந்த 4-வே ரோடு. அப்போ அதிமுக கொண்டு வந்த அவங்க ஆட்சியில் இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டத்தை அவ்வளவு தூரம் வந்து திமுக எதிர்த்து போராடிச்சு. ஆனா இப்போ அதிமுக எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து எந்த அளவுக்கு பெரிய போராட்டம் இன்னைக்கு மக்கள் போராட்டமா மாத்திருக்காங்களா? அதை இன்னைக்கு டாஸ்மாக் எகென்ஸ்ட் போராட்டத்தை மக்களுக்கு எகென்ஸ்டான போராட்டமா மாத்திருக்காங்களா? இதே ஹைட்ரோ கார்பன் நடந்த போது கையெழுத்து போட்டவங்களே இன்னைக்கு வந்து போராடினாங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம யாரா இருந்தாலும் எதிர்க்கட்சிகளும் செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ஆளுங்கட்சி அவங்களுடைய கடமையை மிஸ் பண்றாங்க. அப்ப எதிர்க்கட்சி தான் எடுத்துரைக்கணும், மக்கள் கிட்ட இந்த விஷயங்களை பூரா கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. நன்றி நன்றி. மோகன் சார் வந்து சொன்னாரு ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்து அதிமுக அரசு பேசி சுமூகமா முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, அன்னைக்கு திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தை நீர்த்து போக செய்யறதுக்கு அரசாங்கத்துக்கு எந்த வகையில திமுக வந்து உதவிகரமா இருந்துச்சு? அப்போ அந்த போராட்டத்தை வலுவிலக்கிறதுக்கு ஏதாவது வந்து திமுக சைட்ல இருந்து நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, ஏன்னா தொழிற்சாலை முக்கியம் சொல்றீங்களே, அதை செஞ்சீங்களா? சார் அத பத்தில நம்ம இது நிறைய பேசியாச்சு. அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாடாளுமன்றத்துல திமுக எம்பிக்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசாம அரசியல் பண்றாங்களா அப்படின்ற கேள்விதான் இப்ப வந்திருக்கு. இல்ல இது என்ன பண்றாங்க? இப்போ அரசியல்ங்கிறதே மக்களுக்காக செய்யறதுக்கு பேர் தான் அரசியல். அரசு எப்படி இயங்கணுங்கிறது தான் அரசியல். இன்னைக்கு அரசியல்வாதிகிட்டே இல்ல பொதுமக்கள்கிட்ட என்ன ஆச்சுன்னா, இப்ப இன்னைக்கு அரசியல் பண்றாங்கன்னாவே கெட்ட வார்த்தையா மாறி போச்சு. அப்ப அரசியல்ங்கிற வார்த்தைக்கே இன்னைக்கு வந்து அனர்த்தம் கற்பிச்சு நம்ம வந்து இருக்கோம். அரசியல் தான் பண்ணணும் அரசியல்வாதிகள், ஆனா மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பண்ணணுங்கிறது தான் இங்க கேள்வி. அப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஃபண்ட் கொண்டு வர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து திமுக சொல்றது பூராமே எந்த பிரச்சனைனாலும் சரி உடனே அவங்க கை காட்டுறது என்னன்னா, எங்கனால பிரச்சனை இல்ல அண்ணா, இது பாரதிய ஜனதா எந்த பிரச்சனை தமிழ்நாட்டினாலும் உடனே வந்து கை காமிக்கிறது வந்து மத்திய அரசாங்கத்தை அது ஏற்றுக்க கூடியது இல்ல. அடுத்தது இன்னைக்கு திமுக வந்து எந்த இடத்துல இருக்காங்கன்னா, நம்ம வந்து 39க்கு 39 ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பலத்துல இருக்காங்கன்னு இல்ல. நம்ம ஆழமா நீங்க போய் பாத்தீங்கன்னா, போன 2019 அவங்க 22 தொகுதியில நிக்கிறாங்க, 1,27,00,000 வாக்கு வாங்குறாங்க. இந்த 2024 22 தொகுதி நிக்கிறாங்க, 1,17,00,000 வாங்குறாங்க. ஒரு தொகுதி கூட நின்னு 10 லட்சம் வாக்கு கம்மியா வாங்குறாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் 11% திமுகக்கு குறைஞ்சிருக்கு. அதோட அந்த 22 தொகுதியில வெறும் 2 தொகுதியில மட்டும்தான் திமுக கூடுதலான வாக்க வாங்கி இருக்கு. அப்ப என்னுடைய பாருன்னா, இந்த அளவுக்கு வந்து அவங்க சரிவில் இருக்கும் போது எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் மக்கள் நலன் சார்ந்த அரசியலை கையில எடுத்து வந்து திடகாத்திரமா மக்கள் கிட்ட கொண்டு போகணுங்கிறது அதிமுக கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. மக்கள் இன்னும் தீர்க்கமா கொண்டு போகணுங்கிறது வேண்டும். நன்றி.